முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், தை வெள்ளியில் மகாலட்சுமி வழிபாடு எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் செல்வம் சேரும்? பொதுவாகவே வெள்ளி செவ்வாய் என்பது அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாள், மங்களகரமான நாளாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதிலும் வெள்ளிக்கிழமையில் செய்யும் வழிபாடு அம்பிகை அருளை அள்ளித்தரும். இந்த நாளில் செய்யும் பூஜைகள் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வந்து நித்திய வாசம் செய்ய வைக்கும் தன்மை கொண்டது. ஆடி மற்றும் தை மாதங்களில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகள், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை என அனைத்து நாட்களும் அதிக விசேஷமான தெய்வ சக்தி நிறைந்த நாட்களாக கருதப்படுகின்றன. அதனால்தான் இவை அனைத்துமே முக்கிய விரத நாட்களாக கருதப்படுகின்றன. திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற முடியும் என சொல்லப்படுகிறது. தை வெள்ளி வழிபாடு. வெள்ளிக்கிழமை என்றாலே அது அம்பிகை அல்லது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவது அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பது ஐதீகம். அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மங்களகரமான நாள் என்றாலும் தை, ஆடி போன்ற சிறப்பான மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமை கூடுதல் விசேஷமானது. பெண் தெய்வத்திற்கு பூஜை, அபிஷேகம், நேர்த்திக்கடன் செலுத்த நினைப்பவர்கள் இந்த நாட்களில் மேற்கொள்ளலாம். அம்பாளை வழிபடுவதற்கு உரிய தை மாதத்தின் வெள்ளிக்கிழமை வாராகி தேவி வழிபாட்டிற்கும் உரிய நாளாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்றாலே பெண் தெய்வத்தை, எல்லா பெண் தெய்வத்தையும் நாம் வழிபட்டு வரங்களை நாம் கிடைக்க வைக்கலாம். சுக்கிரவாரம். வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்பார்கள். ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம், ராகு காலம் என்று இருப்பது போல் ஹோரைகளும் உள்ளன. வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமிக்கு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வம் சேரும். மழை அளவான கடன் பிரச்சனைகள் கூட தீரும். வராத பணம், அடமானத்தில் இருக்கும் நகைகள் வீடு வந்து சேரும். வெள்ளிக்கிழமையன்று 3 முறை சுக்கிர ஓரை வரும். காலை 6 முதல் 7, பகல் 1 முதல் 2, இரவு 8 முதல் 9 ஆகிய காலங்கள் சுக்கிர ஓரை நேரங்களாகும். இந்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தைவெள்ளி வழிபாடு. வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்கள் அணிவிக்க வேண்டும். மகாலட்சுமியின் படத்தின் முன் வெற்றிலை மீது பச்சை அரிசி பரப்பி அதன் மீது அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இதை போன்று சிறிய வாழை இலையின் மீது கல்லுப்பை பரப்பி அதன் மீது அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் ஏற்றலாம். முடியாதவர்கள் குத்து விளக்கில் நெய் அல்லது நல்ல எண்ணெயால் 5 முகங்களை ஏற்றி நமது வேண்டுதலை கூறி வழிபட வேண்டும். கடன் தீர பூஜை. மகாலட்சுமியின் படத்திற்கு தாமரை மலர்கள் சூட்ட வேண்டும். நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு செய்து படைக்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது அகண்ட அகலில் கல் உப்பினை 3/4 பங்கிற்கு நிரப்ப வேண்டும். அதன் மீது 3 10 ரூபாய் போட்டு மற்றும் 3 1 ரூபாய் நாணயம் வைத்து மகாலட்சுமியிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபட வேண்டும். அன்று முழுவதும் அதை அப்படியே வைத்து விட வேண்டும். மறுநாள் அந்த 33 ரூபாய் பணத்தை எடுத்து பீரோவில் தனியாக வைத்து விடுங்கள். அந்த உப்பினை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ விட்டுவிட வேண்டும். இதைப்போல் தொடர்ந்து 6 வாரங்கள் புதிய உப்பு தனித்தனியாக 33 ரூபாய் வைத்து வழிபட வேண்டும். 6வது வாரம் தனியாக 6 முறை எடுத்து வைத்த 33 ரூபாய் பணத்தை எடுத்து அருகில் உள்ள அம்மன் கோவிலில் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். இப்படி செய்தால் அடமானமாக வைத்த நகைகள் நாள்பட்ட கடன்களை அடைக்க பலன் தரும். வெள்ளிக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும்?
வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் அரிசி மாவினால் வாசலில் கோலமிட வேண்டும். வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் பெண்கள் கையில் வளையல், நெற்றியில் பொட்டில்லாமல் இருக்கக்கூடாது. கையில் வளையல் இல்லாமல் விளக்கேற்றவோ சாப்பாடு பரிமாறவோ கூடாது. சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, பூ போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து அருள் செய்வாள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.